இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கிய 2 கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர். பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஜிப்மர் நிர்வாகம் அறிவிப்பு. புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய இளைஞர்கள். சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைது செய்து காவல்துறையினர் அதிரடி. 5,89,00,000 ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட புதிய வாகனங்கள். தீயணைப்பு துறைக்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சா, கூல்லிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கத்தால் சீரழிந்து வருகின்றனர். காவல்துறையினரும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை, பெத்துச்செட்டிப்பேட், சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து லாஸ்பேட்டை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த செந்தில்வேலன் மற்றும் முகேஷ்குமார் ஆகிய 2 விசாரித்தனர். விசாரணையில் பெங்களூரில் இருந்து ஹான்ஸ், கூல்லிப், பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 2 மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் பெண்கள் 85, ஆண்கள் 9 என 94 இடங்களும், பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் 87 இடங்களும் என மொத்தமாக 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2024-2025 கல்வியாண்டு பிஎஸ் நர்சிங் மற்றும் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் அக்டோபர் 3 முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இந்த பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி வரும் அக்டோபர் 24 மாலை 4 மணிக்கு நிறைவடைகிறது. இதற்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், தகுதியான மாணவர்களின் பட்டியல் வரும் நவம்பர் 8 அல்லது அதற்கு முன்பாகவோ ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும், மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், நவம்பர் 25 முதல் வகுப்புகள் துவங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவராம்தகம் பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிலையை சேதப்படுத்திய இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளின் துணை கொண்டு காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரி மங்களம் தொகுதிக்குட்பட்ட சிவராம்தகம் பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர். இது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் மங்களம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். எம்ஜிஆர் சிலை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு சிறுவன் மற்றும் இளைஞர்கள் பூவரசன், சாரதி ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து ரெயின்போ நகரில் பதுங்கியிருந்த 3 கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விசாரணையில் மது போதையில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியது தெரியவந்தது. மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் காவல்துறையினர் சேர்த்தனர். புதுச்சேரியில் 5,89,00,000 ரூபாய் செலவில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள வாகனங்களை முதலமைச்சர் ரங்கசாமி தீயணைப்பு துறைக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறைக்கு 5,89,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக 10 நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளது. இவற்றை தீயணைப்பு துறைக்கு அர்ப்பணிக்கும் விழா கடற்கரை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து கொடியசைத்து நவீன தீயணைப்பு வாகனங்களை துறைக்கு அர்ப்பணித்தார். இந்த வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களுக்கு தலா 1 வாகனம் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரியில் புகழ்பெற்ற ராஜேந்திராஸ் ஆடையகம் சார்பில் தீபாவளி பண்டிகையொட்டி நடைபெறும் சாரி எக்ஸ்போ 2024 புதிய ஆடைகளின் கண்காட்சி மற்றும் விற்பனை மேளாவில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு ஆடைகளை வாங்கிச் சென்றனர். புதுச்சேரி நேரு வீதியில் புகழ்பெற்ற ஜவுளி நிறுவனமான ராஜேந்திராஸ் இயங்கி வருகிறது. இங்கு பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு என தனித்தனி ஷோரூம் இயங்கி வருகிறது. கைராசி நிறுவனமான ராஜேந்திரா ஆடையகம் சார்பில் பண்டிகை காலங்களில் வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக புது டிசைன்களில் ஆடைகள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் நெருங்குவதால் ராஜேந்திராஸ் நிறுவனம் சார்பில் புதிய ஆடைகள் விற்பனைக்கு முன்னதாக முன்னோட்ட விற்பனை மற்றும் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி அக்டோபர் 5ஆம் தேதி வெங்கடா நகர் 45 அடி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாதன் திருமண நிலையத்தில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் ஆடைகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் வகையில் புது டிசைன்களில் சாரீஸ், குர்தீஸ், லெஹங்கா உள்ளிட்ட பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும் ராஜேந்திரா ஷோரூம் சார்பில் நடைபெற்ற கண்காட்சி மற்றும் முன்னோட்ட விற்பனையில் இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ் பங்குதாரரும் அரிமா சங்க துணை கவர்னருமான வாணி தண்டபாணி, நியூ மார்டன் வித்யா மந்திர் பள்ளி முதல்வர் கஸ்தூரி, புதுச்சேரி காஸ்மோஸ் இண்டஸ்ட்ரியல் கிளப் தலைவர் செந்தில் செல்வி, காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிலைய துணை பேராசிரியர் ரஜினி சோனோலியன். வணக்கம், நான் டாக்டர் ரஜினி, காஞ்சிமாமுனிவரில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். ராஜேந்திராஸ் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு ரொம்ப அசோசியேட்டட். பிகாஸ் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் அவங்க. நிறைய வாட்டி அவங்களோட ஜென்ஸ் செக்ஷன் போயிருக்கேன். இப்போ ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக விமென்காக சாரீஸ் எக்ஸிபிஷன் திறந்துருக்காங்க நாதன் திருமண நிலையத்தில் 5th and 6th. தீபாவளியை முன்னிட்டு நான் இன்றைக்கே வந்துட்டேன். நிறைய சாய்ஸஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாரும் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய வாங்கலாம். நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குது சாய்ஸஸ். கடலூர் TST டிரான்ஸ்போர்ட் சாந்தினி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை பார்வையிட்டு விற்பனையை துவக்கி வைத்தனர். இருந்து வரேங்க நான். ஆனால் எனக்கு ராஜேந்திராஸ் சாரீஸும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். நாங்கள் காலங்காலமாக இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ரொம்ப பிடிச்சிருக்கோம். ரொம்ப தேட வேண்டியதில்லை, செலக்டடாக வச்சுருப்பாங்க. நான் ரொம்ப பிடிச்சி விரும்பி எடுப்பேன். ராஜேந்திராஸ் ஆடையகம் நடத்தும் சாரி எக்ஸ்போ 2024ஆம் ஆண்டு தீபாவளி முன்னோட்ட விற்பனை கண்காட்சியில் கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே ராஜேந்திராஸோட கஸ்டமர்ஸ்க்காக நாங்கள் ஒரு தீபாவளி ப்ரிவ்யூ சேல் போட்டிருக்கோம். ஸோ தீபாவளி அப்போ எல்லாருமே நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாருமே எடுப்பாங்க. எங்களோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன இப்போ புது வெரைட்டி இருக்குது, சாரீஸில் சல்வாஸில் என்ன இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்றத நாங்கள் இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்தும் எடுத்துகிட்டு எங்களோட கஸ்டமர்ஸ்க்காக இந்த 2 நாள் சேல் போட்டிருக்கோம். இந்த சேல் பார்த்தீங்கன்னா நாதன் ஹால் வெங்கடா நகரில் நடந்துட்டுருக்கு. இதில் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் இருக்குது. டிஷ்யூ, க்ரஷ்ஷு, கலம்காரி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ இருக்குது. ஃபுல்லாகவே நியூ பேட்டர்ன்ஸில் நாங்கள் போட்டிருக்கோம். எல்லாருமே பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ். வெரைட்டியும் எல்லாமே புதுசாக இருக்கும். ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அனைத்து விதமான புடவை ரகங்கள், புது விதமான டிசைன்களில் குர்தீஸ், டாப்ஸ், லெகின்ஸ், லெஹங்காஸ் உள்ளிட்ட பெண்களுக்கு தேவையான அனைத்து ரக ஆடைகளும் புதிய டிசைன்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த விற்பனை கண்காட்சியானது அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு புது ஆடை ரகங்களை கண்டு ரசித்து வாங்கி மகிழ்ந்தனர். ராஜேந்திரா ஷோரூம் சார்பில் நடைபெறும் இந்த சாரி எக்ஸ்போ மேளா குறித்து ஆடையக உரிமையாளர் ராஜேந்திரன் கூறுகையில், சாரி எக்ஸ்போ மேளாவில் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு வகையான ஆடைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் விதமாக புது டிசைன்களில் வரவழைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆடைகளை ராஜேந்திராஸ் வாடிக்கையாளர்கள் மற்றும் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள அனைத்து பொதுமக்களும் வாங்கி அணிந்து மகிழலாம் என்றும் தெரிவித்தார். தீபாவளிக்கு என்ன புதுசு வரும்ன்றது இது ஒரு பல்ஸ் மேல். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் என்ன ஃபேப்ரிக் புதுசு, என்ன டிசைன் புதுசு, இது டோட்டல் நம்ம இந்தியா ஃபுல்லாக நாங்கள் சுற்றி அலைஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கோம். இது ரிவ்யூ சேல் ஃபார் தீபாவளி. உங்களுடைய வியூவை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தீபாவளி உள்ளிட்ட பண்டிகை காலங்களில் கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக இந்த முன்னோட்ட விற்பனை மற்றும் கண்காட்சி நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார்.
நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ராஜேந்திராஸோட கஸ்டமர். எனக்கு அந்த ப்ரொப்ரேட்டர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷம் முன்னாடி 25 இயர்ஸாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க. மென்ஸ் வேறு மாதிரி இருந்தபோதே என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் செலெக்ஷன் பண்ணி அங்கே தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவார். விமென்ஸ் வேர் வந்தது ரொம்ப அட்வான்டேஜஸாக இருந்தது எங்களுக்கும். பசங்களுக்கு எனக்கு எல்லாமே வந்து we are purchasing here alone for the past 6 years or 7 years I think. It's very good. Professional womenக்கும் காட்டன் sarees எல்லாருக்குமே வந்துட்டு கம்ஃபர்டபுளான கிளாத்ஸிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ everyone can come here and enjoy this. Thank you. கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் நடந்த குறைகேட்பு கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யாவிடம் பொதுமக்கள் தங்களின் பகுதிகளில் உள்ள புகார்களை தெரிவித்தனர். கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிருமாம்பாக்கம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, புதுக்குப்பம், சார்காசிமேடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்றனர். தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சினைகள் குறித்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் தெரிவித்தனர். சார்காசிமேடு செல்லும் சாலையில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும், சார்காசிமேடு கிராமத்தில் உள்ள தனியார் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரங்களில் மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது போன்ற செயல்களில் சமூக விரோதிகள் ஈடுபட்டு வருவதாகவும் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் புகார் தெரிவித்தனர். கிருமாம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் இருந்து மருத்துவ கழிவுகள் ரெட்டிச்சாவடி ஓடையில் விடப்படுவதாகவும், அதனால் ஆறு, கடலில் மீன்பிடிக்கும் போது தங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுவதாகவும் பனித்திட்டு மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் விபத்தில் சிக்கி வருகின்றனர். புதுக்குப்பம், பல்மைரா கடற்கரையில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் அரங்கேறி வருவதால் காவல்துறையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு புகார் தெரிவிக்கப்பட்டது. தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சங்கரதா சுவாமிகள் விருது வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்படக் கழகம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழாவை நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் துவங்கியது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்ச்செல்வன் வரவேற்றார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், அலைன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் சதீஷ் நல்லா, நவதர்ஷன் திரைப்படக் கழக செயலாளர் பழனி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதா சுவாமிகள் விருது, 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். விழாவில் அரசு செயலர் கேசவன், சினிமா இயக்குநர் ராசி அழகப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவினை தொடர்ந்து குரங்கு பெடல் திரைப்படம் திரையிடப்பட்டது. தொடர்ந்து அக்டோபர் 6ஆம் தேதி அறிவிப்பு மலையாள திரைப்படம், 7ஆம் தேதி டோனிக் வங்காள மொழி திரைப்படம், 8ஆம் தேதி மேஜர் ஹிந்தி திரைப்படம் ஆகிய திரைப்படங்கள் திரையிடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. தொகுதியில் விடுபட்டுள்ள அடிப்படை வசதிகள் செய்வது குறித்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலோசனை மேற்கொண்டார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தில்லை நகர், மணவெளி, எஸ்எம்விபுரம், சுல்தான்பேட்டை, ரகமத் நகர், ஒதியம்பட்டு, நடராஜர் நகர், மூலக்கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், பட்டாணிக்களம், ஓம் சக்தி நகர், வசந்தம் நகர், உத்தரவாகினிபேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதமாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய திருப்பணிக்காக தொகுதி பாரதிய ஜனதா கட்சி
பொறுப்பாளர் சத்யராஜ் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் புதிதாக அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் கோயில் திருப்பணிக்காக 1 லட்சம் ரூபாயை நன்கொடையாக ஆலய திருப்பணி நிர்வாகிகளிடம் வழங்கினார். அப்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி மீனாட்சி சுந்தரம், துரைராஜ், முரளி, கிருஷ்ணசாமி, சரவணன், கொளஞ்சியப்பன் மற்றும் ஆலய நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7120 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1000 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.